இன்னைக்கு நான் ஒரு நல்ல படத்த உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அ ஊருக்குள்ள எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு. நியூ எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு. அப்ப இவருக்கு என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு கிணத்துக்குள்ள ஒரு லேடியோட பாடி கிடக்குது அப்டின்னு சொல்லி இவரோட ஸ்டேஷனுக்கு தகவல் வருது. இவங்க டீமோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் போறாரு. அந்த பாடிய எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னு கேட்டா, போஸ்ட்மார்ட்டம் மத்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாத்துக்குமே அனுப்புறாங்க. பட் இவங்க என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இது சூசைட் அப்டின்னு சொல்லி. பட் ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு சைடு என்ன அப்டின்னா, இது ஏன் மர்டரா இருக்கக்கூடாது அப்டின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. அந்த பொண்ணோட கையில ஒரு நேம் பச்சை குத்திருக்கு. ஆனா அது வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. அப்ப இவருக்கு என்ன டவுட் அப்டின்னா, இது ஏன் மர்டரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த கேஸ கையில எடுத்துட்டு இவரு இந்த கேஸோட டிராவல் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான படம் தான் மலையாளத்துல இப்ப ரீசென்ட்டா வெளிவந்திருக்கிற இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ் ஒரு அதாவது ஒரு ஸ்லோவா தான் போகும். பட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதையில சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு கிளைமேக்ஸ். அது என்ன அப்படின்னா, கதையோட ஒன்றி வரனால நம்ம அந்த கிளைமேக்ஸ ஏத்துக்கிற மாரியும் இருக்கு. ஸோ பொழுது போகல அப்படின்னா, ஒரு ஒரு நீட்டான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, இந்த படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. உயிர் மலையாளத்துல இப்ப வந்திருக்கிற ஒரு படம். நல்ல ஒரு தரமான ஒரு படம். இந்த படத்த பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்து என்ன அப்டிங்கிறத பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் அண்ட் லைக்ஸ எங்களுக்கு குடுங்க. நன்றி, வணக்கம்.